ஒரு நீட் அண்ட் கிளீன் கவர்மெண்ட்ங்கிறத மிக பலமா சொல்ற ஒரு முதலமைச்சரா இருக்கிறார். அங்க விட்டுட்டு போயிருந்தோம்னா அது துரோகம் சொல்லலாம். திமுகவுக்கு 59 இடம் தான் வந்திருக்கு. திமுகனால ஆட்சி அமைக்க முடியாது. அதற்கு திமுகவுடைய ரியாக்ஷன் வந்து ரொம்ப ஹார்டா இருந்துச்சு. கடுமையான வார்த்தைகளை உபயோகப்படுத்தலாம். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் கல்லுமுள்ளு ஏற்பட்டது, அவரை ஒளிகை என்று சொல்லப்பட்டது. ராகுல் காந்தி அவர்களுடைய மதசார்பற்ற கொள்கைக்கு ஆதரவாக தோளோடு தோல் நிற்பவர் அண்ணன் திருமாவளவன். ஆச்சரியமா தான் இருந்துச்சு அண்ணனுடைய வார்த்தைகள் தான். இப்ப நீங்க தமிழ்நாட்டுல திமுக கூட்டணியில இருக்கீங்களா? நாங்க தாவேகாவுடைய கூட்டணியில இருக்கோம். தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் திரு ப. சிதம்பரம் அவர்கள் திமுக கூட்டணியில நீடிக்கிறோம்னு சொல்றாரு. அது எப்படி நீடிக்கிறோம் தெரியல எனக்கு. திரு எடப்பாடி அவர்களை முதலமைச்சராக திமுக முயற்சி பண்ணது அப்படின்றத வந்து திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பல கட்சிகள் சொல்லியிருக்காங்க. ஆனா நீங்க அதுல பிஜேபியோட ரோல் இருக்கு, பிஜேபி தலைவர் வந்து ஒருத்தர் தலையிட்டாரு, அவர் யாருன்னு மிக முக்கியமான பொறுப்பு இருக்காரு. பாஜக உதயநிதி சரண்டர் ஆயிட்டார் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கீங்க. எது அடிப்படையில் சொல்றீங்க? அவருடைய அரசியல் என்பது காலாவதி ஆகிவிட்டது என்பது தெரியுது. அண்ணன் சீமான் அவர்களுக்கு மரியாதையோடு சொல்ல விரும்புகிறேன். காங்கிரஸ் கட்சியை மரியாதையோடு பேசினா மரியாதை விட்டோம், மரியாதை இல்லைன்னா திருப்பி அதே பதில் அடி விழுகும். பிச்சை அப்படி இப்படிலாம் பேசுனீங்கன்னா அப்புறம் 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். நேயர்களுக்கு வணக்கம். காங்கிரஸ் கட்சியின் மக்களவை உறுப்பினர் திரு மாணிக்கம் தாக்கூர் அவர்களுடன் ஒரு சிறப்பு நேரம். சார் வணக்கம். வணக்கம். சமீபத்தில் நான் சிவகங்கை, ராமநாதபுரம் அந்த மாதிரி மாவட்டங்களுக்கு நான் சமீபத்தில் போயிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா நான் பார்க்காத சில காட்சிகளை பார்த்தேன். ஒரு ஹைவேல நம்ம காரில் போயிட்டு இருக்கையில் ரோட்ல இருந்து தெரு வழியா வீடு வரைக்கும் ஏகப்பட்ட காங்கிரஸ் கட்சி கொடிகள், ஒரு புத்தம் புதிய கொடிகள் நிறைய பறந்தது. இந்த மாதிரி காட்சியை வந்து ஒரு 4-5 இடங்கள்ல வந்து நான் பார்த்தேன். இதுவரை பார்க்காத ஒரு காட்சியை அதாவது பார்க்க முடிஞ்சது. ஏறக்குறைய அரை நூற்றாண்டுக்கு மேல காங்கிரஸ் கட்சி வந்து அதிகாரத்துல, அதுவும் குறிப்பிட்ட விதத்துல ஒரு மாநிலத்துல வந்து அமைச்சர்கள் இல்லாத பல வகையில ஆட்சிகள் அமைப்பதற்காக உதவி செய்வதற்காக மட்டுமே இருந்தோம். இந்த முறை 2 அமைச்சர்கள் வந்திருப்பதனுடைய விளைவாகவும் ஒரு புத்துணர்ச்சி காங்கிரஸ் தோழர்களும் மிக அதிகமாக இருக்கிறது. இன்னும் காங்கிரஸ் ஒவ்வொரு கிராமத்திலும் காங்கிரசினுடைய கதர சட்டை போட்ட காங்கிரஸ்காரர்களும் அந்த குடும்பங்களும் இருப்பதனுடைய விளைவாக இப்பொழுது அதில் ஆட்சியில் பங்கு கிடைத்தது என்பது மிகப்பெரிய அளவிலே ஒரு புத்துணர்ச்சியை தந்திருக்கிறது. இதற்கு ராகுல் காந்தி அவர்களுக்கும் தமிழகத்துடைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்களுக்கும் தான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். திரு விஜய் அவர்கள் தலைமையிலான ஆட்சி இப்பதான் அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு மாதம் தான் ஆகுது. இந்த ஆட்சியை மதிப்பிடுறதுக்கு ஒரு 6 மாத காலம் குறைந்தபட்சம் தேவைப்படும். ஆனா இந்த 1 மாத ஆட்சியை நீ எப்படி பாக்குறீங்க? இதை பொறுத்த மட்டும் 30 நாள் அவர் ஒரு நல்ல டைரக்ஷனை காட்ட முடிஞ்சிருக்கு. ஒரு பொறுத்த மட்டும் அவருடைய ப்ரையாரிட்டிஸை தெளிவாக காட்டியிருக்காரு. ஒரு நீட் அண்ட் கிளீன் கவர்மெண்ட்ங்கிறத மிக பலமா சொல்ற ஒரு முதலமைச்சராக இருக்கிறாரு. இது வந்து நீட் அண்ட் கிளீன் கவர்மெண்ட்ங்கிறது வந்து மிக கடினமானது. தமிழகத்துல இப்ப நிறைய நூற்றாண்டா இந்த அரசியல் நீட் அண்ட் கிளீன் கவர்மெண்ட் அரசியல்ங்கிறது ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால நீட் அண்ட் கிளீன் கவர்மெண்ட்ங்கிறது வந்து ரொம்ப பலமான விதத்துல தமிழக முதலமைச்சர் அதற்கான எஃபர்ட் எடுக்கிறதும் அதற்கான முயற்சிகள் எடுப்பதும் மிகுந்த நம்பிக்கை கொடுக்குது. அதுக்கான டைரக்ஷன் தெரியுது. அதே மாதிரி அவர் தேர்தலில் சொன்ன பெண்களுடைய பாதுகாப்பு, பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்பு என்பது அந்த தேர்தலுடைய மிக முக்கியமானதா இருந்துச்சு. அதை பற்றிய நடவடிக்கைகளும் மிக மிக முக்கியமாக அனைவரும் பார்க்கிறார்கள். என்னை பொறுத்த மட்டும் கிராமப்புறங்களிலும் சரி, சாமானிய மக்களிடமும் சரி பேசும் பொழுது ஒரு நம்பிக்கை, பெரிய நம்பிக்கை இருக்கு. அவர்களை பொறுத்த மட்டும் ஏதாவது ஒன்று நடக்கும், நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. தாவேகா தலைமையிலான ஆட்சியில நீங்க இடம்பெற்றிருக்கீங்க, 2 அமைச்சர்கள் இடம்பெற்றிருக்காங்க. நீங்க ரொம்ப ஒரு உற்சாகமா இருக்கீங்க. கூட்டணியில இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கட்சிக்கு உங்களுக்கான உறவு வந்து ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்குது. குறிப்பா இந்த சட்டமன்ற தேர்தல், தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு முடிவுகள் வந்த பிறகு ஏற்பட்ட மோதல் ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு ஒரு எதிர்பார்த்த நேரத்தில் அது அந்த மோதல்ங்கிறது தொடருது. அது பல சம்பவங்களை பார்க்க முடியுது. குறிப்பா இப்போ இந்தியா கூட்டணியோட கூட்டம் டெல்லியில் நடந்தது. அதுல திரு உதயநிதி அவர்களோட படம் இடம்பெற்ற போஸ்டர்கள் இடம்பெற்றிருக்கு, நீங்க பார்த்துருப்பீங்க. அதுல காங்கிரஸ்க்கு எதிராக முதுகுல குத்திட்டாங்க அப்படின்ற மாதிரியான வாசகங்களோட
காங்கிரஸ்க்கு எதிரான வாசகங்களோட அந்த போஸ்டர்லாம் இருக்குது. இந்தியா கூட்டணியில திமுக வந்து புறக்கணிச்சிருக்கு. எங்களை பொறுத்த மட்டும் இந்த தேர்தல் திமுக கூட்டணியில் நாங்கள் இருந்து பொழுது கூட எங்களுடைய இந்த கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு மக்கள் கொடுக்கவில்லை. கொடுக்காமல் என்னன்னா ஒரு தொங்கு சட்டமன்றம் மாதிரி ஆயிடுச்சு. ஆனா ஒரு கிளியர் மேண்டேட் பொறுத்த வரைக்கும் தாவேக்காவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. 108 இடங்களை பெற்று தாவேக்கா 10 இடங்கள் ஷார்ட்டா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியாமல் இருந்தாங்க. எங்களை பொறுத்த மட்டும் பாஜகவும் அல்லது பாஜகவுடைய எந்த ரூபத்திலும் அரசு அமையக்கூடாது என்பதற்காக நாங்க வந்து தாவேக்காவுக்கு ஆதரவு பண்றோம். தாவேக்காவை பொறுத்த மட்டும் காங்கிரஸோடு கூட்டணி வர வேண்டும் என்ற தேர்தலுக்கு முன்னாடியே ஒரு சிந்தனை இருந்தது. அவர்களை பொறுத்த மட்டும் அவர்களும் அதற்கு தயாராக இருந்தார். இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் இந்த தேர்தலில் தோல்வியுற்றது திமுகவை பொறுத்த மட்டும் தோல்வியுற்றதற்கு பின்னாலே திமுகவிற்கு 59 இடங்கள் தான் வந்திருந்தது. கூட்டணி கட்சிகளுக்கு எங்க எல்லாருக்கும் சேர்த்து ஒரு 12 இடங்கள் வந்திருந்தது. எங்களை பொறுத்த மட்டும் திமுக வந்து 110 இடங்கள் பெற்றிருந்து நாங்க எல்லாரும் 5 இடங்கள் எங்களை கூட்டணி மற்ற கட்சிகள்லாம் சேர்த்துன்னு ஒரு 15 இடம் வந்துருந்துச்சு. நாங்க விட்டுட்டு போயிருந்தோம்னா அது துரோகம் சொல்லலாம். திமுகவுக்கு 59 இடம் தான் வந்திருக்கு. திமுகனால ஆட்சி அமைக்க முடியாது. தாவேக்காவை பொறுத்த மட்டும் தாவேக்கா வந்து 10 இடங்கள் தேவைப்படுது தாவேக்காவுக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே விஜயகுடைய தலைமையிலே ஒரு ஆட்சி அமைய வேண்டும் என்பதற்காக காங்கிரஸ் கட்சி ஒருமித்த கருத்தோடு தமிழக காங்கிரஸ் கமிட்டி அரசியல் விவகார குழு 5ஆம் தேதி மாலை கூடியது. இந்த கூட்டத்திலே முடிவு செய்யப்பட்டது. 6ஆம் தேதி எங்களுடைய கடிதங்களை சொந்தம். அதற்கு திமுகவுடைய அதுக்கான ரியாக்ஷன் வந்து ரொம்ப ஹார்டா இருந்துச்சு. ரொம்ப கடுமையான வார்த்தைகளை உபயோகப்படுத்தினார்கள். எங்களை பொறுத்த மட்டும் அவர்களுக்கு வலி இருக்கலாம் அல்லது அவர்களுக்கு வருத்தம் இருக்கலாம் என்று முதல்ல நாங்க ஒன்றும் பெருசா அதை எடுத்துக்கல. ஆனா காங்கிரஸ் தொண்டர்களை மயிலாடுதுறையில தாக்கினார்கள். சீர்காழியிலே ராகுல் காந்தியுடைய குடும்பாவை எரிக்கப்பட்டது. தூத்துக்குடியிலே காங்கிரஸ்காரருடைய ஆட்டோ தாக்கப்பட்டது. இப்படி தொடர்ந்து காங்கிரஸ்காரர்களை துன்புறுத்துகின்ற வகையில பல வகையில் நடைபெற்றது. இளைஞர்களுடைய கூட்டத்திலே காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்திக்கு எதிராக கோஷம் எழுப்பப்பட்டது. காங்கிரஸை கடுமையாக விமர்சித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. காயிதே மில்லத் நினைவு விழா சென்ற தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் கல்லுமுள்ளு ஏற்பட்டது. அவரை ஒளிகை என்று சொல்லப்பட்டது. இப்படி எல்லாம் பல அவமானங்கள் இருக்கு. நாங்களும் அதை எங்களை பொறுத்த மட்டுமே அவர்களுக்கு வழி இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருந்தோம். இந்த நிலையில இந்தியா கூட்டணியுடைய கூட்டம் 8ஆம் தேதி கூட்டப்பட்டது. இந்த கூட்டத்தில் பங்கெடுக்கவில்லை. அவர்கள் பொறுத்தமட்டிலே அவர்கள் தான் அதற்காக காரணங்களை சொல்ல வேண்டும். அதே போல நீங்க சொன்ன மாதிரி இங்க போஸ்ட் ஓட்டி இருந்தது டெல்லியில. அது வந்து ஒரு RSS உடைய சதியாக பார்க்கிறோம். RSS பொறுத்த மட்டும் RSS அமித்ஷாவுடைய சதி என்பது உள்ள கூட்டணிக்குள் குழப்பத்தை உருவாக்குவதற்காக அவர் செய்வது. RSS பிஜேபி என்ன சதின்னு சொல்லி போஸ்டர் திமுக டெல்லியில போஸ்ட் ஓடி இருக்கிறது RSS தான். RSS அமித்ஷாவுடைய இந்த அறவேக்கட்டத்தனமான அரசியல். உதயநிதி அவரோட படத்தோட டெல்லியில ஒட்டியிருக்க போஸ்ட் வந்து RSS ஓட வேலை. RSS அமித்ஷாவுடைய வேலை. எங்களை பொறுத்த மட்டும் அதுல ரொம்ப தெளிவா இருக்கும். ஏனென்றால் அது திரு உதயநிதி அவர்களுக்கு மட்டும் சம்பந்தப்பட்டது இல்ல. அது அரவிந்த் கெஜ்ரிவால் படம் போட்டு ஓட்டிருக்காங்க, சரத்பவார் படம் போட்டு ஓட்டிருக்காங்க. அதுவும் காலகாலத்தால 8 மணிக்கு ஓட்டிருக்காங்க. டெல்லி போலீஸுடைய ஒரு 10-20 இடத்துல ஓட்டிருக்காங்க. அவ்வளவுதான். பிஜேபி RSS இதை வந்து கடுமையா எதிர்க்கிறதுக்கு முதன்மையான பணி காங்கிரஸோட பணி அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. ஆனா திமுகவை பொறுத்தளவுல பிஜேபி எதிர்ப்புல மிக உறுதியாக இருந்த கட்சி உங்க கூட காங்கிரஸோட கூட்டணியில் இருந்த காலத்துல அவங்க பிஜேபியை உறுதியா எதிர்த்துட்டு தான் வந்தாங்க. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அது உங்களுக்குமே சந்தேகம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதே நேரத்துல இப்ப தாவேக்கா பக்கம் போயிருக்கீங்க. தாவேக்கா பிஜேபி எதிர்ப்புல RSS எதிர்ப்புல எந்த அளவுக்கு உறுதியா இருக்குன்னு நினைக்கிறீங்க? எங்களை பொறுத்த மட்டும் நண்பர்களா இருக்கவர்கள் நாங்கள் பார்ப்பது என்ன? எங்களை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டுல பாஜக வரக்கூடாது. தமிழ்நாட்டுல கொள்ளைப்புற வழியிலோ அல்லது துணையோடோ வரக்கூடாது. அதற்கு எந்த கட்சியும் உதவி செய்யக்கூடாது என்பதுதான் எங்களுடைய அரசியல் எதிர் கருத்துக்கள் இருக்கலாம். நம்மை பொறுத்த மட்டும் மாநில அரசியல் பிரச்சனைகள் இருக்கலாம். RSSும் பிஜேபிக்கும் உள்ள நுழைவதற்கான வாய்ப்பு கொடுத்துடக்கூடாது என்பதுதான் காங்கிரஸ் கட்சியுடைய நோக்கம். 90களுக்கு வரைக்கும் அப்படி இல்லை. 96 வரைக்கும். அப்படின்னா நீங்க வந்து அப்படின்னா பிஜேபி எதிர்ப்புல உறுதியா இருக்க கட்சியோட நீ மாநிலத்துல திமுகவோட தான் இருந்திருக்கணும். இப்போ இடதுசாரி கட்சிகள் வந்து என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா
வெளியில இருந்து ஆதரவு தாவேக அரசுக்கு அப்படின்னு எடுத்திருக்காங்க. நீ வெளியில இருந்து ஆதரவு தாவேக அரசு கொடுத்துட்டு கூட்டணியில பிஜேபி எதிர்ப்புல திமுகவோட இருந்திருக்கலாமா? இல்ல நாங்க என்ன செய்யணுங்கிறத நாங்க தான் தீர்மானிக்கணும். காங்கிரஸ் கட்சியுடைய நலன் என்ன என்பதற்கு நீங்க முதல் கேள்வியில் ரொம்ப அழகாக சொன்னீங்க. காங்கிரஸ் கட்சி மீண்டும் புத்துணர்வு பெற்றிருக்கு. கிராமங்கள்ல காங்கிரஸ் கட்சியுடைய கொடி தெரியுது. நம்பிக்கை வந்திருக்கு. அது எதனால வந்திருக்கு? ஆட்சியில் அதிகாரத்துல வந்திருக்கிறதுனால வந்திருக்கு. 2 அமைச்சர்கள், திரு விஸ்வநாதன் அவர்கள் உயர்கல்வித்துறை அமைச்சராகவும், சுற்றுலாத்துறை அமைச்சராக திரு ராஜேஷ்குமார் அவர்கள் வந்ததுனாலே அந்த நம்பிக்கை வந்திருக்கு. நம்பிக்கை வர்றதுங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு அரசியல் இயக்கத்திற்கு. எங்களுடைய கொள்கையில எந்த ஒரு 99% கூட கிடையாது. 100% தெளிவா இருக்கும். RSS பிஜேபிக்கு நாங்க எதிர்ப்பா நிற்போம். அவர்களும் பாஜகவுக்கு எதிர்ப்பாகத்தான் இருப்பதாக சொல்லும் பொழுது நாங்கள் அதை நம்புகிறோம். எங்களை பொறுத்த மட்டும் பாசிச ஆட்சின்னு சொல்றவர் திரு விஜய் அவர்கள் பிஜேபியை பொறுத்த மட்டும். நீங்க மேற்கு வங்கத்தை சொன்னீங்க, கேரளாவை சொன்னீங்க, தமிழ்நாடை சொன்னீங்க. இந்த 3 மாநிலங்களையும் காங்கிரஸ் கட்சியோட அணுகுமுறை இந்தியா கூட்டணியில ஒரு ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி விசிகாவோட தலைவர் திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதுல சரின்னு நினைக்கிறீங்களா அவருடைய கருத்தை? நான் பெரிதும் மதிக்கிறவர் அண்ணன் திருமா அவர்களை. அவருடைய கடுமையான உழைப்பு, அவருடைய கொள்கை பிடிப்பு, அவர் RSSக்கு எதிரான அவருடைய கடுமையான நிலை, எந்த விதத்திலும் சமரசம் செய்யாத இந்த RSS கொள்கைக்கு எதிராக நிற்பதிலே தோளோடு தோடு கொடுத்தவர் நிற்பதிலே பாராளுமன்றத்திலும் பார்த்திருக்கோம், களத்திலையும் பார்த்திருக்கோம். ரொம்ப மரியாதை அவர் மேல எனக்கு உண்டு. ஆனா இதுல நான் கொஞ்சம் வித்தியாசப்படுறேன், ஆச்சரியப்படுறேன். அண்ணன் அவர்களை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எதிர்த்து எங்களுடைய போட்டி, மார்க்சிஸ்டுகளுக்கு எதிர்த்து. மாநிலத்துல எங்க 2 பேருக்கு தான் சண்டை. அதுக்காக நாங்க மார்க்சிஸ்டோட சண்டை போட்டு நாங்க ஜெயிச்சிருப்போம். அதுல என்ன தப்பு? பெங்காலுக்கு வாங்க. பெங்கால்ல என்னாச்சு? திருநெல்வேலி எங்களை கூட்டணியும் சேர்த்துக்கிற விரும்பல, மார்க்சிஸ்ட் கம்யூனிட்டியும் லெப்ட் ஐன் கூட்டணியில சேர்த்துக்கிற விரும்பல, தனியா நிப்போம்னு சொன்னாங்க. திருநெல்வேலி தோத்து போயிட்டாங்க. இப்ப தமிழ்நாட்டிலே அப்படியே தான். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாங்க என்ன கூட்டணி விட்டா ஓடணும்? கூட்டணியில தான் இருந்தோம். நாங்க எவ்வளவு இடம் கேட்டோம்? 42 இடம், 48 இடம் கேட்டோம். அதுவும் கொடுக்கல. சரின்னு சொல்லி அதற்காகவும் கூட்டணியில அதுவும் தமிழ்நாடு ஒத்து வராதுன்னு சொன்னாங்க. என்ன விட்டுட்டு போனோமா? தேர்தலில் ராகுல் காந்தி இங்க பிரச்சாரம் தான் பண்ணாரு. அதனால அண்ணனை பொறுத்த மட்டும் இது நியாயமில்லாத குற்றச்சாட்டு காங்கிரஸ் மேல. காங்கிரஸை பொறுத்த மட்டும் எங்களுடைய கட்சியினுடைய நிலை என்பது காங்கிரஸ் கட்சி முழுசா மூடிடணும். மூடிட்டு திரிணாமுல் காங்கிரஸ் என்ன சொல்லுதோ அதை செய்யணும். மார்க்சிஸ்ட் கம்யூனிட்டி கேரளால என்ன சொல்லுதோ அதை செய்யணும். இங்க திமுக என்ன சொல்லுதோ அதை செய்யும் சொன்னா அது எந்த விதத்துல நியாயம்? திருமா அவர்களை பொறுத்த மட்டும் அவருடைய அரசியல் பார்வையும் அவருடைய எந்த ஒரு சந்தேகம் இல்லாதவனா அவரை பொறுத்த மட்டும் அவரை பார்த்து பிரமிப்படைபவன். அவருடைய பேச்சுக்களை பார்த்தும் ராகுல் காந்தி அவர்களுடைய மதசார்பற்ற கொள்கைக்கு ஆதரவாக தோளோடு தோல் நிற்பவர் அண்ணன் திருமாவளவன். அதனால என்னை பொறுத்தவரை இதுல எனக்கு இப்ப ஆச்சரியமா தான் இருந்துச்சு அண்ணனுடைய வார்த்தைகள் தான். இப்ப நீங்க தமிழ்நாட்டுல திமுக கூட்டணியில இருக்கீங்களா? நாங்க தாவேகாவுடைய கூட்டணியில இருக்கோம் தமிழ்நாட்டுல. ஆனா உங்களுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் திரு ப. சிதம்பரம் அவர்கள் திமுக கூட்டணியில நீடிக்கணும்னு சொல்றாரு. அது எப்படி நீடிக்கிறோம் தெரியல எனக்கு. அவரே ஒரு நேர்காணல்ல தாவேகாவோட அமைச்சர், அதாவது சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பே அந்த ஒரு பிரச்சனை தொடங்கினது. தாவேகாவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் உட்பட திரு பிரவீன் சக்கரவர்த்தி உட்பட நீங்க அந்த கருத்தை முன் வச்சுட்டு இருந்தீங்க. திரு ப. சிதம்பரம் உட்பட சில மூத்த தலைவர்கள் திமுகவோட போகணுன்ற ஒரு நிலைப்பாட்டில் இருந்தாங்க. தேர்தலில் அதுதான் யதார்த்தத்துல தான் நடந்தது. திமுகவோட தான் நீங்க கூட்டணிக்கு போனீங்க. நீங்க தான் அதுல தான் போட்டிக்கிட்டீங்க. இப்ப இப்பயுமே அந்த 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 சர்ச்சை, அந்த ஒரு நிலைப்பாட்டுல ஒரு ஊசலாட்டம் காங்கிரஸ் தலைமைக்குள்ள இருக்கிற மாதிரி தான் வெளிப்படுது. அதுல எந்த குழப்பமும் இல்ல. முதல்ல காங்கிரஸ் கட்சியுடைய தலைமை எல்லாரையும் கூப்பிட்டு பேசி முடிவு செய்யும் பொழுது அந்த நிலையை எடுத்தார்கள். அது காங்கிரஸ் தலைமை என்ன முடிச்சு கேட்டீங்கன்னா எல்லாரையும் கூப்பிட்டு பேசினாங்க. அதுல திமுகவோட கூட்டணி போகணுமா தாவேகாவோட கூட்டணி போகணுமாங்கிறத கேட்டாங்க. பலரும் திமுகவோட கூட்டணி போறதுக்காக சொன்னாங்க. சிலர் எங்களை போன்றவர்கள் தாவேகாவோட கூட்டணி போகணும் அப்படின்னு சொன்னாங்க. திமுகவுடைய கூட்டணி போகணும்னு முடிவு பண்ணாங்க. எல்லாரும் ஒத்துக்கிட்டோம். சரி, தலைமை எடுக்கிற முடிவு அப்படியே ஒத்துக்கிறது தொண்டனுடைய காங்கிரஸ் தொண்டனா ஒத்துக்கிட்டோம். அதனால திமுக கூட்டணிக்கு போனோம். திமுக கூட்டணி போய் தோல்வி விட்டுறோம். தாவேகாவிற்கு 10 இடங்கள் கம்மியா இருந்துச்சு. 5 இடம் காங்கிரஸ் வச்சிருந்துச்சு. அவங்க காங்கிரஸ் கட்சிகிட்ட ஆதரவு கேட்டாங்க. காங்கிரஸ் கட்சி தம் மாநிலத்தினுடைய
அரசியல் விவகார குழு கூடி 29 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணோம். 29 பேரும் அதுல வந்து ஒருமித்த கருத்தா தாவேக்காவோட கூட்டணி போகணும்னு முடிவு பண்ணோம். அமைச்சரவையில பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு முடிவு பண்ணோம். அதே மாதிரி முடிவு பண்ணோம். பழைய பக்கத்தை படிச்சுக்கிட்டு இருக்க விட அடுத்த பக்கத்துக்கு வந்துட்டோம். அடுத்த அத்தியாயத்துக்கு வந்தாச்சு. இதுல இவங்க திமுக காங்கிரஸ் மேல வைக்கிற குற்றச்சாட்டு முதுகுல குத்திட்டாங்க அப்படின்றத இன்ன வரைக்கும் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அது காரணம் என்னன்னா அந்த தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்கறது அப்படின்னு திமுகவில் இடம்பெற்ற கட்சிகள் சிபிஎம், சிபிஐ, காங்கிரஸ், விசிகா, ஐயுஎம்எல் இவங்கெல்லாம் ஆதரவு கொடுக்க போது முதல்ல வந்து எதுவும் எங்கிட்ட சொல்லாமலே அவங்க வந்து போயிட்டாங்க. காங்கிரஸ் கட்சி, விசிகே, சிபிஎம், சிபிஎல்லாம் எங்கள்கிட்ட சொல்லிட்டு போனாங்க. இவங்க எதுவுமே சொல்ல, ஒரு கட்டசி கூட எங்களை வந்து சந்திக்கல, நேரடியாக அங்க போயிட்டாங்க அப்படின்றது அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு கோபமா இருக்கு. இன்ன வரைக்கும் 59 இடம் தானே வந்திருக்கு. நம்ம 110 இடம் வந்திருந்தோம்னா நியாயம். 110 இடத்துல நீங்க 110 இடம், தாவேக்கா 110, 108 இடம் வந்துருந்துச்சுன்னா நாங்க வந்து உங்களை விட்டுட்டு தாவேக்காவுக்கு போனோம்னா அது பேரு முதுகுல குத்துறதுன்னு பேரு. இப்ப நீங்க 59 இடத்துல இருக்கும்போது எப்படி நெஞ்சில முதுகுல குத்தணும், நெஞ்சில குத்தணும்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இது என்ன அர்த்தம்? எனக்கு புரியல. அது ஒன்றும் அவர்களை பொறுத்த மட்டும் அவருடைய தோல்வியினால் அந்த வலின்னு நினைக்கிறேன். 10 நாள் கழிச்சு சரியா இருக்கு. இதுல நீங்க ஒரு காரணம் சொன்னீங்க, ஏன் வந்து உடனடியா தாவேக்காவுக்கு போனோம், தாவேக்காவுக்கு ஆதரவு அப்படிங்கிற அந்த நிலைப்பாடை உடனடியா எடுத்தது ஏன் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு ரீசன் சொன்னீங்க. அது என்னன்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வராக்குறதுக்கு திமுக முயற்சி பண்ணது, அதுல பிஜேபி தலைவர் வந்து ஒருத்தர் தலையிட்டாரு அப்படின்ட்டுலாம் சொன்னீங்க. அது என்ன நடந்தது? அது ஒரு மிக முக்கியமான பொறுப்புல இருக்க தெரியும், எல்லாருக்கும் தெரியும், பலருக்கும் தெரிஞ்சதை நான் ஒன்னும் புதுசா சொல்லல. இது CV சண்முகம் அவர்கள் சொன்னது. 5 மணிக்கு கால் பண்ணாங்க, 7 மணிக்கு கால் பண்ணாங்க, 2 அமைச்சர்கள் திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் கால் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் திரு பேபி அவர்கள் சொன்னாரு, திமுக வந்து இப்படி சொன்னது, பழனிசாமி அவர்களுடைய தலைமையில ஒரு ஆட்சி அமையணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் திரு அண்ணன் திருமா அவர்களே சொன்னாங்க எப்படி என்ன ப்ரொபோசல் சொன்னார்கள் என்பதை. இது எல்லாருக்கும் உண்மை ஒரு நாள் வெளியில வந்து இதை வந்து நீங்க வந்து மறைக்க முடியாது. ஒண்ணு மட்டும் தெளிவு, திரு விஜய் அவர்கள் ஆட்சியில் அமரக்கூடாது என்பதற்காக மிகப்பெரிய முயற்சி நடைபெற்றது. அந்த முயற்சியிலே தோற்றவர்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தார்கள் என்பது நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. அதை அவர்கள் தோல்வியை ஒத்துக்கொள்ளாம புலம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. அவர்களை பொறுத்த மட்டும் அவர்கள் தோற்று விட்டார்கள். அவர்களுக்கு ஆட்சியில் இல்ல இடம் இல்லை, அவர்கள் 100 இடம் கூட 2 பேரும் சேர்ந்து சேர்க்க முடியல அப்படிங்கிறத அவர்களால ஏற்றுக்கொள்ள முடியல. அதனுடைய விளைவா திருப்பி 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 இதை சொல்லிக்கிட்டே இருந்து தங்களுடைய கட்சிக்காரங்களை வேற விதமா உத்வேகமா வச்சுக்கிறதுக்கான மருந்தா உபயோகப்படுத்துறாங்கன்னு தெரியல. என்னை பொறுத்த மட்டும் இதுல ரொம்ப தெளிவா சொல்றோம். இதுல மக்களுடைய தீர்ப்பு என்பது திரு விஜய் அவர்களுக்கு முதல்வராக வேண்டும் என்பதுதான் இருந்துச்சு. அவருக்கு தான் மேண்டேட் இருந்துச்சு. 108 இடங்கள் மக்கள் அவருக்கு வழங்கி இருந்தார்கள். தன்னந்தனியா நின்று அவரை பொறுத்த மட்டும் 108 இடங்களை எடுத்திருந்தாரு. ஒரு பக்கம் 16 கட்சி கூட்டணி, ஒரு பக்கம் 26 கட்சி கூட்டணி. அந்த கூட்டணிகளுக்கு இல்லாத வாக்குகளை அவருக்கு அளித்திருந்தார்கள். எங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் இங்க ஒரு மதசார்பற்ற ஆட்சி வர வேண்டும், ஒரு நல்லாட்சி வர வேண்டும் என்று நினைத்தோம். அதை போலவே எங்களுடைய ஆதரவும் இருந்தது. அதே போல எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்த ஆட்சியின் பங்கு, அதிகாரத்தின் பங்கு என்பதையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். 2 அமைச்சர்களையும் உடனடியாக வழங்கினார்கள். அதற்கும் எங்களுக்கு மகிழ்ச்சியாக எங்களுடைய ஏற்றுக்கொண்டோம். அதே போலவே விடுதலை சிறுத்தைகளும் அதற்கு பின்னாலே ஆட்சியில் பங்கு பெற்றார்கள். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் ஆட்சியிலே பங்கு பெற்றார். அவருடைய 100 வருட கனவு என்று பேராசிரியர் சொன்னது நல்லா ஞாபகம் இருக்கு, காதல் அவர்கள் சொன்னது ஞாபகம் இருக்கு. இதனால தமிழ்நாட்டிலே அடுத்த அத்தியாயத்துக்கு வந்துட்டோம். நம்ம ஒரு அத்தியாயம் முடிஞ்சிருச்சு. முடிந்த அத்தியாயத்தை திரு எடப்பாடி அவர்களை முதலமைச்சராக திமுக முயற்சி பண்ணது அப்படின்றது வந்து திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பல கட்சிகள் சொல்லியிருக்காங்க. அதிமுகவை சார்ந்து திரு CV சண்முகம் உட்பட பலர் சொல்லியிருக்காங்க. ஆனா நீங்க அதுல பிஜேபியோட ரோல் இருக்கு, பிஜேபி தலைவர் வந்து ஒருத்தர் தலையிட்டாரு அப்படின்றத நீங்க ஒருத்தர் தான் அதுக்கு சொல்லியிருக்கீங்க. அவர் யாருன்னு அது சொல்ல முடியாது. ஒரு மிக முக்கியமான பொறுப்புல இருக்கவர். அவர் அரசியல் இழுத்து மிக முக்கியமான பொறுப்புல இருக்காரு. அவரை பொறுத்த மட்டும் அவருடைய முன்னெடுப்பால் நடந்தது. அதுல அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. 3 மணி 4 மணிக்கு அவர்கள் இந்த பேச்சுவார்த்தையை தொடங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நீங்க 7 மணியை போலதான் 5 மணிக்கு மேல 7 மணி வந்துச்சு, போன் வந்துச்சுன்னு சொல்லி CV சண்முகம் அவர்கள் சொன்னது உங்களுக்கு தெரியும். அதனால அவர் 2 பேரும் அதுல எந்த ஒரு சந்தேகமும் தேவையில்லை.
இதுல எந்த ஒரு குழப்பமும் வேண்டியதில்லை. இது நடக்கவே நடக்காது, நடந்துருச்சு. அதனால இது வரலாற்று உண்மை. இந்த முயற்சி, அதாவது திரு எடப்பாடி அவர்களை முதலமைச்சராக்குறதுக்கான அந்த முயற்சியில திரு உதயநிதி ஈடுபட்டாரு அப்படின்னு சொல்லி அவரை நீங்க பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றீங்க. எல்லாரும் திமுகன்னு சொல்றாங்க, நீங்க அவரை உதயநிதி அவர்களை பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றீங்க. அதுக்கு என்ன காரணம்? எதிர்க்கட்சி தலைவர் அவருடைய முன்னெடுப்பதுல இருக்கு அப்படிங்கறத உண்மை. சமீபத்துல ஒரு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல அவரு பாஜக உதயநிதி சரண்டர் ஆயிட்டார் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கீங்க. எது அடிப்படையில சொல்றீங்க? இல்ல, அவர்களை பொறுத்த மட்டும் நீங்க பாஜக எதிர்ப்பு நீர்த்து போய் கொண்டிருக்கிறதா இந்த கேள்வி நீங்க கேட்டதுதான், முதல்ல கேட்டதுதான். எல்லாத்துக்குமே பாஜகவுடைய எதிர்ப்பு குறைந்து வருகிறது எதிர்கட்சி தலைவரிடம் என்பது எல்லாரும் பார்க்க முடியுது. நீங்க எல்லா விஷயத்திலயுமே பாஜக எதிர்ப்பு இவ்வளவு தெரிவிக்கின்ற எதிர்கட்சி தலைவர் இப்ப அமைதி காப்பது ஏன் என்பதுதான் கேள்வியா இருக்கு. இப்போ திமுக மட்டும் இல்ல, திமுக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிரி கட்சி மாதிரி இப்ப மாறி இருக்காங்க. இதை தாண்டி நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவரு காங்கிரஸை கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதுக்கு நீங்களும் பதில் சொல்லியிருக்கீங்க. ஆனா அவருடைய ரொம்ப காட்டமான ஒரு விமர்சனத்தை அவர் வச்சிருக்காரு. அந்த சீமான் அவர்களை பொறுத்த மட்டும் அவருக்கு எப்பொழுதுமே காங்கிரஸ் திட்டுறது ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அதனால அவருடைய காங்கிரஸ் எதிர்ப்பு என்பதும் காங்கிரஸுக்கு எதிரான பிரச்சாரமும், அவர் எப்ப அரசியலுக்கு வந்தாரோ அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 2009 தேர்தல் இருந்தும் சரி, 2009க்கு அப்புறமும் சரி, 2011 தேர்தலையும் சரி தொடர்ந்து பண்ணிட்டு வர்றவர் அவரு. அதனால காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் அவர் சொல்லுகின்ற பேச்சுக்களும் அவர் மக்கள் ஏத்துக்கிறாங்களா ஏத்துக்கிறலையாங்கிறது வேற பிரச்சனை. ஆனா அவரை பொறுத்த மட்டும் கடந்த பாராளுமன்ற தேர்தல்ல 8% வாக்குகளை வரைக்கும் அவர் போனவர். அவருடைய வாதங்கள் எல்லாம் அவருடைய அரசியல் சரிவுல இருக்கு அப்படிங்கிறது இப்போ நிதர்சன உண்மையா இருக்கு. இந்த தேர்தல்ல 4% குறைஞ்சிருக்கு. அடுத்த தேர்தல் 2% வந்துருவாரு. அவரை பொறுத்த மட்டும் அவருடைய அரசியல் என்பது காலாவதி ஆகிவிட்டது என்பது தெரியுது. அவர் சொல்கின்ற அரசியலை தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை, தமிழக இளைஞர்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. அவருடைய நிலை மாற்றம் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. எங்களை பொறுத்த மட்டும், காங்கிரஸ்காரர்களை பொறுத்த மட்டும் அவர் சொல்றதுக்கெல்லாம் சும்மா கடந்து போற காலம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறார். அவர் என்ன பேசினாலும் சரி, காங்கிரஸ்காரங்க சீமானுக்கு என்ன பதில் சொல்றது அப்படின்னு சொல்லி பெருந்தன்மை விட்டுட்டு போயிருவாங்க. அப்படி நான் விட்டுட்டு போக போறது. அந்த சீமான் அவர்களை பொறுத்த மட்டும் நாங்க 2 பேரும் ஒரே மாவட்டத்தை பிறந்தவங்க, சிவகங்கை மாவட்டத்தை ஆண்டவர்கள். அதனால அவருக்கு எந்த மொழி தெரியுமோ அதே மொழி எனக்கும் தெரியும். எந்த வார்த்தையில அவர் சொல்ல போறாரோ, எந்த வீராவசனம் பேசுவாரோ அந்த வீராவசனம் எனக்கும் பேச தெரியும். அதே மொழியில அதே வழியில சொல்ல முடியும். ஏனென்றால் அவரை பொறுத்த மட்டும் கடுமையான வார்த்தைகள் எல்லாத்தையும் ரொம்ப ஏளனமா பேசி, ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பேசி கடந்து போயிடுறாரு. யாரும் பதில் சொல்றது இல்லை காங்கிரஸ்ல. அது நீமே நடக்க போறதில்லை. அதுக்கு பதில் சொல்லி ஆவேனா, நான் பதில் சொல்லி ஆவேன், திருப்பி அடிச்சே ஆவேன். அந்த சீமான் அவர்களுக்கு மரியாதையோடு சொல்ல விரும்புகிறேன், காங்கிரஸ் கட்சியை மரியாதையோடு பேசினா மரியாதை விட்டேன், மரியாதை இல்லைன்னா திருப்பி அதே பதில் அடி விழுகும். பிச்சை அப்படி இப்படிலாம் பேசுனீங்கன்னா அப்புறம் பிச்சை எடுத்து காங்கிரஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிச்சை எடுக்கிறதுக்கு தான் நீங்க கட்சியே வச்சிருக்கீங்க. கட்சி நடத்துறதே அதுதான். காங்கிரஸ் கட்சி 140 வருஷ கட்சி, 120 எம்பிக்கள் இருக்க கட்சி, ஏறக்குறைய 700 எம்எல்ஏக்கள் இருக்கு காங்கிரஸ் கட்சியில இந்தியா முழுவதும். அந்த கட்சியை பார்த்து பேசுற ஒரு எம்எல்ஏ ஆக முடியல நாம் தமிழருக்கு. அந்த சீமான் அவர் ஊர்ல எங்க மாவட்ட காரைக்குடியில அங்கே போயிருந்தா பரவாயில்ல, திருவற்றூர்ல போயிருந்தா பரவாயில்ல, அங்க மத்த ஊர்ல போயிருந்தா பரவாயில்ல, சொந்த ஊர்ல சரக்குகள் இல்ல. பேச்சு பாத்தீங்கன்னா அவ்வளவு வீரங்க, ரொம்ப பேசுறது, யாரா இருந்தாலும் சரி மூச்சை வாங்கி பேசுறது. ஓ ஏ இந்த மோதி பேசுறாப்பு தமிழ்ல. அதனால இது ரொம்ப நாள் ஓடாத படம். இந்த படத்துக்கு எங்களை பொறுத்த மட்டும் பதில் கொடுத்தே ஆகணும், அது கொடுத்தே ஆகும். திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் தாவேக ஆட்சிக்கு திமுக கூட்டணி கட்சியோட ஆதரவோடு தான் தாவேக ஆட்சி நடைபெறுது அப்படின்னு சொல்றாரு. அதை ஏத்துக்கிறீங்களா? எனக்கு புரியல. எனக்கு எழுத்து ஓட்டு தாவேகாவுக்கு ஓட்டு போட்டாங்களே எல்லாரும். அதுக்கு என்ன அர்த்தம், என்ன சொல்லி என்ன போகுதுலாம்? இதை நம்ம என்ன சொல்றோம்னு தெரியல. வயசுக்கு மூத்தவர், அதனால ஒண்ணு பத்தி நம்ம மரியாதையோடு கடந்து செல்வோம். மிக்க நன்றி உங்களுடைய கருத்துக்களுக்கு. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.